அஸ்மத் குருப்யோ நமக. இன்றைய நான்முகன் திருவந்தாதி பாசுரம் 86வது பாசுரம். ஆச்சரியமா திருமழிசை ஆழ்வார் 96 பாசுரங்கள் அருளி செய்தார். நான்முகன் திருவந்தாதியில் 85 பாசுரங்கள் ஆழ்வார் அனுகிரகம் நம்ம அனுபவிச்சுருக்கோம். அதில் இன்னைக்கு 86வது பாசுரம், அதாவது கீழ்ப்பாசுரங்கள் எல்லாம் சர்வேஸ்வரனுடைய ஸ்வரூபம், சர்வேஸ்வரனுடைய ரூபம், அவருடைய குணம், அவருடைய விபூதி, அவருடைய சத்பாவம் பலபடியாக உலகமறிய பேசினார். அவருடைய பரதத்துவ நிர்ணயம் பண்ணார். இந்த பாசுரத்தில் தெய்வம் இல்லை என்பவர்களுக்கும் சர்வேஸ்வரன் இருக்கிறான் என்று நான் விவரித்து காட்டினேன் இவ்வளவு நாள். ஓ மனசே, அவர் சொல்றார், அவருடைய மனசை பார்த்து, நீயும் இந்த அர்த்தத்தை உண்டென்று நினைத்திருப்பாயாக என்று தன் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார் சுவாமி. சர்வேஸ்வரன் இவ்வாறு உளன் என்பதை எல்லாருக்கும் ஓதிய ஆழ்வார் தமது நெஞ்சை பார்த்து நீயும் அப்படி நினைத்திருப்பாயாக என்று தன் நெஞ்சை பார்த்து சொல்கிறார். உளன் கண்டாய் நன்னெஞ்சே, உத்தமனென்று உளன் கண்டாய், உத்தமனென்றும் உளன் கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய், தன் ஒப்பான் தானாயுடன் கான் தமியேற்கும் என் ஒப்பார்க்கு ஈசன் இமை. உளன் கண்டாய் நன்னெஞ்சே, எவ்வளவு அழகான பாசுரம். நன்னெஞ்சே, நல்ல நெஞ்சே, எனக்கு பாங்கான நெஞ்சே, எனக்கு பாங்கான நெஞ்சமே, பலன் ஒன்றும் கருதாமல் யாவரையும் காக்கும் புருஷோத்தமன் எம்பெருமான் நம்மை காப்பதற்காகவே இருக்கிறான் பார் கண்டாய். இங்கும் அங்கும் எக்காலத்திலும் நம்மை காப்பதிலேயே அவன் நிலைத்திருக்கிறான், திருவுள்ளத்திலே வைத்திருக்கிறான் கண்டாய் பார். அன்றியும் தன்னை நினைக்க இசைவார், தன்னை நினைக்க ஒத்துக்கொள்பவர் மனத்திலே நித்தியமாக வாசம் செய்பவன் அவன் காண் பார். தனக்கு ஒருவரும் ஒப்பில்லாதவன், தனக்கு தானே ஒத்திருப்பவன் அந்த எம்பெருமான் ஒன்றுமே ஆக்கிஞ்சனான, ஒன்றுமே இல்லை, கை முதல் ஒன்றுமே இல்லாத எனக்கும் என்னை போல உபாயமே அறியாதவர்களுக்கும் தானே இரட்சகனாக இருக்கிறான் பார் காண். இமை, இதனை நன்கு அறி நெஞ்சே. நமக்கு சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். நன்னெஞ்சே, எனக்கு பாங்கான மனமே, உத்தமன், பலனை எதிர்பார்க்காமல் ரட்சிக்கும் புருஷோத்தமன் எம்பெருமான் உளன் கண்டாய், நம்மை ரட்சிப்பதற்கே இருக்கிறான் காண். என்றும் உளன் கண்டாய், இங்கும் அங்கும் எக்காலத்திலும் நம்மை ரட்சிப்பதில் நிலை நிற்பவனாய் இருக்கிறான் காண் பார். உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய், உள்ளுவார்னா நினைப்பவர், நினைக்க இசைபவர், மனத்திலே நினைக்கணும்னு ஆசைப்படுபவர், அவனை நினைக்கணும்னு ஆசைப்படுபவர் மனத்திலே இருக்கிறான் பார், நித்தியவாசம் பண்ணுகிறான் பார். நம்ம நினைக்கணும்னு நினைச்சுண்டா போருமா, அவன் அங்க நித்தியவாசம் பண்ணுவான் பார் காண். உளன் கண்ட, உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய், தன் ஒப்பான் ஈசன், தனக்கும் பிறர் ஒருவரும் ஒப்பில்லாமையாலே தனக்கு தானே ஒத்திருப்பவன் அந்த எம்பெருமான். தமியேற்கு, ஒரு கை முதலும் இல்லாத எனக்கும், தமியேற்கும் என் ஒப்பார்க்கும், என்னை போலவே உபாயம் எதுவும் இல்லாமல் தனித்திருப்பவர்களுக்கும் தானாய் உளன் காண், தானே இரட்சகனாய் இருக்கிறான் காண். இமை, அறி, இதனை நீ அறிந்து கொள் நன்னெஞ்சே, அறிந்து கொள். ரொம்ப அழகான பாசுரம். உளன் கண்டாய் நன்னெஞ்சே, உத்தமன் என்றும் உளன் கண்டாய். இது முதலாழ்வார் 3 பேரும் இந்த பாசுரம் எடுக்கிறார். இதே மாதிரி லைன்ல திருமேஷி ஆழ்வாரும் எடுக்கிறார். உளன் கண்டாய், ஈஸ்வரனுடைய சத்பாவத்தை உபதேசிக்கிறார் அல்லர் இல்ல, அவனுடைய சொரூப ரூப குண விபூதிகளை உள்ளபடி சாட்சாத்கரித்த நெஞ்சு. இவ்வளவு நாள் அவருடைய சொரூப ரூப குண விபூதிகளை, அவருடைய பரத்வத்தை சாட்சாத்கரித்த நெஞ்சு அவருடைய நெஞ்சு. அதனால நல்ல நெஞ்சு நீ அப்படிங்கிறார். ரட்சகனாக உளன் கண்டாய், அவனை ரட்சகனா இருக்கான் பார் நெஞ்சே. உன்னாலும் மற்ற எவராலும் தவிர்க்க முடியாத, உன்னாலும்னா நெஞ்சாலதான் நமக்கு பல ஆபத்து வரும். அது நினைச்சு, அது எங்கேது எதையோ நினைச்சு, மனசு சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணான்னு எதையோ நினைக்கும். அந்த மனசு நமக்கு ஆபத்துல கொண்டு விட்டுரும். அப்படி உன்னாலும் வேறு எவராலும், மீதி பேர் வெளியில இருக்கிறவா அவளாலும் தவிர்க்க முடியாத ஆபத்துக்கள் வந்தாலும்
தவிர்க்க வல்லவனாக, அதை வந்து ரிமூவ் பண்ணுவது, அதை வந்து அதாவது டெஸ்ட்ராய் கிரஷ் பண்றது, தவிர்க்க வல்லவனாக அவன் உளன் கண்டாய். அவன் இருக்கா ரட்சிக்கிறதுக்கு, காப்பாத்துறதுக்கு. பார் நன்னெஞ்சே, இந்த அர்த்தத்தை உபதேசிக்க தகுந்த யோக்கியத்தை உடைய நல்ல நெஞ்சே, இந்த அர்த்தத்தை நான் உபதேசிக்கிறதுக்கு நீ தகுந்த பாத்திரமாயிருக்கிற நல் நெஞ்சே, இந்த பிறர்க்கும் இந்த பொருளை நீ உபதேசிக்க வல்ல நன்னெஞ்சு. இந்த நெஞ்சில நீ உள்வாங்கினாதானே மீதி பேருக்கு சொல்றதுக்கு உனக்கு முடியும். தான் கேட்க தகுந்தது என்னும் விஷயத்தை சொல்ல வேணுமோ. நன்னெஞ்சே, நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம்னு திருவாய்மொழியில நம்மாழ்வார் 1 10 பதிகம் 4வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். அதுபோல நெஞ்சை கொண்டாடுகிறார். ரட்சகனாகும் போது நம்ம ஏதாவது எதிர்பார்த்து தான் அவன் ரட்சிப்பணும் அப்படின்னா இல்ல. உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்று உளன் கண்டாய், கைமாறு கருதாது ஒண்ணுமே எதிர்பார்க்காமல் ரட்சிக்கும் உத்தமன் என்றோ அவன். பார், தன் நன்மையே கருதி ஒரு காரியம் மொத்தம் செஞ்சான்னா அவன் அதமன், கீழ்த்தரமானவன். தனக்கும் பிறர்க்கும் நன்மையை எண்ணி செயல் புரிபவன் மத்தியமன், நடுவர். பிறர் நன்மையையே எண்ணி உதவுபவன் உத்தமன். இவன் ஓங்கி உலகளந்த உத்தமன், புருஷோத்தமன், சுதந்திரனாகையாலே இதுவரையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரட்சித்த போதிலும் இனிமே என்ன செய்வானோ, சரி இவ்வளவு நாள் ரட்சிச்சான் இனிமே என்ன செய்வானோ அப்படின்னா, இதுக்கு முன்பு இவ்வுலகத்தில் நம்மளை ரட்சித்தது போல இனி அவ்வுலகிலும் கைமாறு கருதாது தன் அனுபவத்தை கொடுத்து அவன் ரட்சிப்பான். கவலையே வேண்டாம். அவன் ரட்சகனாகுவதற்கு இத்தலை யோக்கியத்தை இருக்கணுமா என்ன? உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். பகவத் விஷயத்தை பற்றி நினைவு வந்தால், யாரோ ஏதோ சொல்றா பகவத் விஷயத்தை பத்தி, அது நம்ம காதுல விழும்போது அது நான் கேட்க மாட்டேன், நம்ம வேற ஏதாவது இதர விஷயங்கள்ல போகாமல் அதை வந்து என்று அதை நினைக்க மாட்டேன், அதை கேட்க மாட்டேன், அதை படிக்க மாட்டேன் என்று ஆணையிடாமல் அப்படி அந்த மனசால நினைக்க இசைந்தால் போறோம், ஒத்துண்டா போறோம். அவர்களுடைய நெஞ்சில் உளன் இருப்பான். நெஞ்சிலே நினைக்க இசைகையே இவன் ரட்சகனாகைக்கு இத்தலையில் வேண்டிய யோக்கியத்தை. அதாவது அவன் நெஞ்சில நினைப்பதற்கு ஒத்துண்டா போறோம், அவன் நமக்கு யோக்கியத்தை வந்துட்டு அவன் வந்து நம்ம நித்தியவாசம் பண்றதுக்கு, ரட்சகன் ஆகிறதுக்கு. உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய். கூடு மனமுடையீர்கள் வரம்படி வந்தொல்லை கூடுமினோ. திருப்பல்லாண்டுல இதேதான் சொல்றார். போதுவீர் போதுமினோ. ஆண்டாள் பெரியாழ்வாரும் சொல்றார், திருமகளாரும் சொல்றார். தன் ஒப்பான் ஈசன் நதத் சமபியாதிகஸ்ச திருஷ்யதே, நதத் சமச்சாபியதிகஸ்ச திருஷ்யதே. தனக்கு தன் ஒப்பாரும் மிக்காரும் இளையாய மாமாயன். ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயன் அவன். திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறபடி தனக்கு தானே உபமானவன் சர்வேஸ்வரன், பியர்லெஸ், அன்பேரலல்டு, சுப்ரீம். அவனுடைய ரட்சகத்தில் இவனுக்கு இணை வேறொருவரும் இல்லை. ஈசன் உடையவனாகையினாலே உடைமையை ரட்சிக்க அவன் கடமைப்பட்டவன். அதனால் அவன் ஈசன். தமியேற்கு என்னொப்பார்க்கு தானாயுளன் கான். உபாயம் இல்லாமல் இருக்கும் எனக்கும், பக்தி கர்மஞான பக்தி யோகம் எதுவுமே தெரியாம இருக்கும் எனக்கும், என்னை ஒத்திருக்கும் பரமைகாந்திகளுக்கும் ரட்சகனாயிருக்கிறான் பார் சர்வேஸ்வரன். தமியேற்கு தனிமைப்பட்டவனுக்கு. தனிமைப்பட்டிருப்பது அப்படின்னா நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் என்றால் போல, நதர்மனிஷ்டோஸ்மி நாத்மவேதி ந பக்திமான் சரணாரவிந்தே அகிஞ்சனகா அனன்யகதிகி சரண்ய துற்பாதமூலம் சரணம் பிரபத்தியன்னு ஆளவந்தார் தெரிவித்தபடி கர்மஞான பக்தி யோகம் ஒண்ணுமே தெரியாம அகிஞ்சனன் அனன்யகதித்வம், உன்னை நான் சரணடைகிறேன் என்றது போல தன்னை ரட்சிப்பதற்கு தன் கையில் கைமுதல் இன்றிருக்கை. அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகான்னு ஆளவந்தா சொன்னபடி கருணைக்கு ஒப்பற்ற விஷயமாயிருப்பவனுக்கு என்றும் தானாயுளன், ரட்சகனாய் உளன். ரட்சகத்துவமே இவனுக்கு ஸ்வரூபம். ஸ்வரூப நிரூபக தர்மம் என்பது கருத்து. இந்த கருத்தை அறிவாயாக, இமை என்கிறார். இமைனா அறிவாய். அடியேன் தன்யோஸ்மே. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.